மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிறவங்க இவங்க மூலமாக சில நெருக்கடிகள், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தலையீடு, இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிற இடம், அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அது கொஞ்சம் மறுக்கப்படுறதுனால வரக்கூடிய கோபங்கள், டென்ஷன், இது மாத்திரமல்லாமல் வீட்டை விட்டு வெளியே இருந்து, வீட்டை விட்டு வெளிநாடோ வெளியூர்லேயோ சென்று இருந்து அங்கே வேலை செய்வதனால் ஏற்படக்கூடிய சில மன உளைச்சல்கள், அது மாத்திரமல்லாமல் பேசும் பொழுது உங்களுடைய கோபங்கள், வருமானத்தில் நீங்கள் நினைத்த அளவிற்கு வராமல் இருத்தல், இதெல்லாம் ஒரு டென்ஷனாக காணப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த ஜூன் மாதம் 15 தேதிக்கு மேல் சூரிய பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய மனிதர்களுடைய சிபாரிசோ அல்லது பெரிய மனிதர்கள் மூலமாகவோ உங்களுக்கு சில நல்ல பயன்கள் உண்டு. குழந்தைகளால் மன வருத்தம், மன உளைச்சல்கள் இருந்தால் அது சரி செய்யப்படும். அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஷ்டங்கள் நிறைவேறும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அது அகலும். ஜூன் 8ற்கு மேல் சில முக்கியமான விஷயங்கள் அல்லது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது, இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய மனம் அலைப்பாயும். அதை வாங்குவதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் மன சங்கடங்களை தரலாம். அதனால் கவலைப்பட வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை. சிறப்பான வழிபாடுகளை செய்வதன் மூலமாக அவற்றை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அடி வயிறு, இடுப்பு இந்த பகுதிகளிலும், அது மாத்திரமல்லாமல் முக்கியமாக வயிறு, இடுப்பு இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல கவனம் தேவை. குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை தரப்போகிறது. 100% குரு பகவானினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் சனி பகவானினால் ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன நெருக்கடிகள் மன உளைச்சலை தரலாம். அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சில சவால்களுக்கு அல்லது சில சவாலான நேரங்களை உங்களுடைய மூத்தவர்கள் சொல் கேட்டு நடப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆஃபீஸில் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் உங்களுடைய சொல்லிற்கு அங்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களுடைய திட்டமிடுதல், அதே நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அங்கே இருந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களிடத்தில் கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. காதல் கசக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாம் நினைத்தவர்கள் வேறொரு இடத்திலும் நாம் ஒரு இடத்திலும் இருப்பது போன்ற சில சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு தாயாரிடத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கோபதாபங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உணவு பழக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் வைப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.